மக்களே குளிச்சு ரெடி ஆகிருக்கு. சாப்பாக்கு இனிமேல் தான் கிளம்புற வரைக்கும். இப்படி ஒரு அழகான வியூ இங்கே இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம் லஞ்சு. தேங்க்யூ. ஆமாம் தாங்க, அது பேக்கன் சாண்ட்விச். இது வந்து ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ், எக் வெஜிடபிள் ரைஸ். நாங்கள் வேறு தாங்க எப்படி அந்த ஸ்டிக்கி ரைஸ் சொல்லுவாங்களே, சவுக் சவுக், அந்த மாதிரி சவுக் சவுக்குன்னு இருக்கு. இந்த நாட்டோட பியர். நைஸ். தம்பி உனக்கு ஃப்ரேம் வச்சுட்டு வந்து உட்காந்து ஏஞ்சி போயிட்டேன். என் தங்க வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு போயிட்டா. இப்போ அவளை தடுக்க முடியாது யாராலுமே. ஒரு சரியான ஒரு கிளைமேட் இருக்குது வியட்நாமில் இருக்கும். ப்ராவின்ஸ் பேர் லாவ்காய். லாவ்காய். இங்கே அப்புறம் கேட் வில்லேஜ்னு எதுவும் இருக்குது. ஃபேன்சி பேன் ஒன்று இருக்குது. ஆமாம், சாப்பால தான் பயங்கர வின்டராக இருந்ததுன்னா ஸ்னோ ஆகுற ஒரு இடம். ஓ, இங்கேயே பண்ணி போயும் ஜான் அந்த மாதிரி. இன்னும் ஃபேன்சி பேன் மேலே போனால் பண்ணி போயும். ஓகே, மேலும் தகவல் நம்ம கிடைக்க சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இருக்கிற சீனரியை வந்து என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். அங்கே பின்னாடி ஒரு நதி மாதிரி ஒன்று வருது இல்லையா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த சத்தமே ஒரு நல்ல காமிங்கான ஒரு சவுண்டு. ஸோ சாப்பாடில் ஃபேமஸான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஃபீல்ட்ஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா அழகான மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது. ஒரே ஒரு ஒத்த மரம் இருக்குது பாருங்க அங்கே மலை ரேஞ்சில், செமையாக இருக்குது. ஆஹா, இந்த பக்கமும் ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. நிறையா மலைகள் தெரியுது. பூம்பாறை டவுன் ஃபீல்ஸ் வருது. டைம் வந்து 5:25 ஆகுது. அதாவது வியட்நாம் டைமை வந்து வாட்சில் செட் பண்ணிட்டேன். சன் செட் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் லைட் போட்டாங்க, இங்கேயுமே லைட் போட்டாங்க. அப்படியே எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்றது தான் பிளான். கை காட்டுற அளவுக்கு குளிருது. கீழே கிராப் வெயிட் பண்ணுறாரு காரு. ஸ்டேவுமே ஆக்சுவலாக 500 ரூபா கிட்ட தான் ஆச்சு. இப்போது காரு வந்து அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு ஒரு 500 ஆச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே பக்கத்தில் போகிறதுக்கே 500 ரூபா ஆகுது. Come on. Bye bye. நம்ம இந்த காங் ஃபே இடத்துக்கு தான் வரலான்னு வந்தோம். பட் இது பேசிக்கலி இந்த ஸ்ட்ரீட்டே பார்க்கலாம். இது வந்து கேட் வில்லேஜ்ன்ற இடம் பக்கத்தில் இருக்குது. இது எல்லாமே கேட் வில்லேஜ் தானா? இல்லையா? பேக்கன் அண்ட் ஷ்ரூம்ஸ். இட்ஸ் அ வாழைப்பூ டெக்கரேஷன் வாசலில், கடை வாசலில். வாவ், ஒரு 2 நிமிஷம் ஆச்சு இது என்னன்னு கண்டுபிடிக்க எனக்கு. அப்புறம் பார்த்தா வாழைப்பூ தேடுறாரு. எதேடு 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 ஏடு 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 ஏடு. உள்ளேயும் பயங்கரமாக இருக்கு. ஆஹா, ஃபுட்டு தான் ஃபுல்லாகவே எல்லாமே கிரில் பண்ணுறாங்க. என்னென்னமோ காஸ்டியூம்லாம் போட்டிருக்காங்க இவங்க. ஆர்ச்சுக்கு லைட்டு போட்டு ஹோட்டல் சாப்பா ஸ்கொயர் கீழே இருக்குது. Please come to subsidies. டைல்ஸ்லேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் நினைக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ஒரு குப்பை வண்டி.
அந்த படிக்கட்டு செமையாக இருக்குது. அப்படியே கீழே போனாக்கா அங்கே நிறைய கடைகள், நிறையா மசாஜ் பார்லர்ஸ் இருக்குது. பேசிக்லி இந்த பார்க் தான் வந்து சென்டர் ஆஃப் த சாப்பாடு தான். இது இந்த பையனும் கம்யூனிகேஷனில் இருக்காங்க. அந்த உள்ளே இருக்கிற மனுஷன் பரோட்டா போடுறாரு, செமையாக போட்டார் இப்போது. அண்ட் மேலே இது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக இந்த பில்டிங்கே பேட்டர்ன் செமையாக இருக்குது. என்னடா பரோட்டா போட்டியடா போடுறா. கேத்தாம் கஹோய் கசுவாய் தங்கோ கஜன் கபான் லான்பான் நொய். நாங்கள் காரில் வரும்போதே இந்த இடத்த பார்த்தோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரணுன்றது தான் எண்ணம். பாருங்க மேலே ஃபுல்லாக லேண்டன்ஸ்லாம் போட்டு ஜாலியாக இருக்குது. இந்த கலரே பயங்கரமாக இருக்குது. இந்த தெருவே கொஞ்சம் பங்கமாக தான் இருக்குது. சாப்பா சாப்பா ஏதாவது ஒன்று வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க, வாங்கிக்கோங்கன்னு. நகல் போய் பூத்திருட்றியா? லைட்ஸு, கலர்ஸு, பேட்டர்ன்ஸு எல்லாமே செமையாக இருக்குது. பிரிட்டி பீப்புளும் இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஹலோ, இது வந்து இவங்களோட லோக்கல் சப் மாதிரி. ரிசர்ச் பண்ணி வந்ததில் இந்த ட்ரிங்க், அதாவது இந்த காங்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் அம்பரெல்லா, அது வந்து குடிச்சு பார்க்கணும் அப்படின்றது ஒரு டாஸ்க்காக வச்சுருந்தோம். செக்லிஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ அதை பண்ண போகிறோம். ரிவ்யூஸ்லாம் பேப்பரில் எழுதியிருக்காங்க. பேப்பரே ப்ரௌன் பேப்பரில் இருக்கிறதால பார்க்கவே செமையாக இருக்குது. கிறிஸ்மஸ் வைப்ஸா, பிகாஸ் இந்த நம்பர் அடுத்த மாதம் கிறிஸ்மஸ். ஃபோக்கஸ் ஆகுது மக்களே. இந்த ஃப்ரூட் பேர் தான் வந்து அம்பரெல்லான்ற ஃப்ரூட்டு. இதுலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரிங்க்கை தான் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு சீஸ்னல் ஃப்ரூட். ஏப்பா இதுதான்ப்பா அந்த ட்ரிங்க். ஃப்ரூட்டோடயே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி கொய்யா பியர் வேறு எதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று க்ரியேட் ஆகுது. வந்து கெஃபே சுவாதா சைகான், அதாவது காஃபி வித் கண்டென்ஸ்டு மில்க். ஒரு கசப்பு இருக்குது, பட் நல்லாயிருக்கு. மேலே உட்காந்துட்டு கீழே ரோட்டில் போகிற வரவங்களை வேடிக்கை பார்க்குறதுல ஒரு சுகம் இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரூட். இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். இது காயாக இருக்குது, தோல் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ட்ரிங்க் வந்து இனிப்பு இருந்துச்சு, புளிப்பு இருந்துச்சு, தோப்பு இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. மக்களுக்கு உடனே குளிர் என்னமோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. மியூசிக் போட்டு சின்ன பசங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க, கூட கொஞ்சம் பெரியவங்களும் ஆடுறாங்க. விட்டுலாம் போல தாங்க பின்னாடி இங்கே இருக்காங்க, அவங்க தான். ஷோ பீஸ் ஆக்கிட்டாங்களேப்பா குழந்தைங்களே. அட பாவீங்களா? அங்கே என்னமோ ஆடுறான்ப்பா அந்த பையன் பயங்கரமா. காலையில் நம்ம இப்படி தான் போனோம். சாப்பா ஸ்டேஷன், சன் பிளாசா, ஸ்கைலான் ஸ்கொயர் அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே தான் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ப்ளஸ் இந்த பக்கம் திரும்பினாக்கா இங்கேயுமே ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சின்ன குழந்தை ஆடிட்டு இருக்கு.
குழந்தை ஆடுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏய் பட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஆடுறாங்க. Cái gì ơi? Tai nghe. Phải, tai nghe cũng làm mất được. Tai nghe này thử nghe đi xem nói gì. மக்களே ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. மைக்கை தொலைச்சிட்டேன், நல்லா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சறுக்கிறத பார்த்துட்டு என் தங்கத்துக்கு சறுக்கணும்னு ஆசையாயிடுச்சு. குழந்தையாகவே மாறினேன். அவங்களாம் ஃபாஸ்ட்டாக சறுக்கிறாங்க. அதாவது இந்த சன் பிளாசா சாப்பா ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷனாக ஹாரி பாட்டர் ஃபீஸ் கொடுக்கணும்னு விட கொடுக்குறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது. மேலே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. வேறு சுற்றிட்டு இருக்கா. இது பேர் கத்வா ஹோவா லியோ நியூ ஃபியூனிகுலர் ஸ்டேஷன். இது வந்து அந்த ஃபேன்சிமேன் போகிற ஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப ட்ரெயின் இருக்கும். கோவா ஃபியூனிகுலர் ஸ்டேஷன். க்ளோஸ்டு. ஏய் க்ளோஸ்டுப்பா. சாப்பா ஸ்டேஷன் க்ளோஸ்ட். இதுதான் சாப்பா ஸ்டேஷன். காலையில் தான் திறப்பாங்க போகிறது. காலையில் தான் திறப்பாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ், அவ்வளோதான். ரோடு வந்துச்சு, அப்படியே எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லையே, பட் நம்ம ஃபஸ்ட் லெவல்லலாம் இருக்கோம். ஆமாம், ஸ்லோப் இருக்குல்ல, ரோடே ஸ்லோப்பாக தானே இருக்குது. ஓ லைக் தட். ஓ இதுதான் அந்த ஃபுல் ஒய்டு. சாட்டர்டே நைட்டுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி, அதுக்கே இப்படி இருக்குது. ஒரு எதனா விசேஷம் அப்படின்னா என்னென்னமோ நடக்கும்ல, ஜாலியாக. இந்த இடமே க்ரௌடடாக ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. செம்மையாக இருக்குது ஆம்பி தேட்ரு. ஆஹா, பாய்ஸ் விளாட்றானுங்கப்பா. என்னமோ பண்ணுறானுங்க இவனுங்க. இது ஏதோ ஒரு முக்கியமான மான்யூமெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. வாவ், இதில் இன்ட்ரிகேட்டான ஒர்க் இருக்குங்க. நம்ம ஒரு சைடு பார்த்துட்டோம், இன்னொரு சைடு இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் இப்போ அந்த பக்கம் நடந்துட்டு அப்புறமா நம்ம ரூம் போகலாம். கேம் விளையாட்டுருக்காரு அவரு. எவ்வளோ தூக்கின்னு போகிறாங்க இவங்க. நம்மாட்கள் செடி கேம் ஆப்ரேட்டர் பெரிய கேமரா வச்சு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. மல்லிப்பூ, செடி கொக்கோலா, அதுக்கப்புறமா சாய் பேக் அப்படின்றது ட்ராக் பண்ணலாம். டிக்கெட் வெரைட்டி இவ்வளோ இருக்கா. செஸ்னட் கேக்குன்றதும் லிஸ்ட்டில் இருந்துச்சுப்பா, ட்ரை பண்ணணுன்னு. இந்த ஊர் என்னப்பா ஃபுல்லாகவே கலகலகலன்னு தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட்டும் அப்படி தான் வந்து ஃபுல்லாக விட்நாமீஸ் ஃப்ளாக் போட்டு கலர் லைட்டு போட்டு. அதே இந்த இடத்த ஒரு 360 பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் ஒரு 360.
மக்களே டின்னருக்காக வந்திருக்கோம். ஸோ இது பேசிக்கலி இந்த இடத்துல இருக்கிற மீட்டு வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து கிரில்டு பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எறா இருக்குது, பெரிய ஆக்டோபஸ் இருக்குது, இது வந்து சிக்கன் குட்டி குட்டியாக, மற்ற மீட்டு போர்க்கு என்னது பிக்கு ஸ்டொமக்கு அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இந்த தட்டில் நம்ம வச்சு கொடுத்துட்டோன்னா அதை அவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க, சுட்டு கொடுப்பாங்க. இல்லை தெரியலையே, இது என்னது உருளைக்கிழங்கா? என்னங்க ஃப்ராக்லாம் இருக்குங்க. அதுதான் ஃப்ராகோ? ஓகே, நம்ம வந்து காய்கறிகளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் எடுக்கிறோம். வாட் இஸ் திஸ்? சோஸ். ஓகே, நைஸ், தேங்க்யூ. ஓகே, ஷெல்லோட இருக்கு, உடச்சி சாப்பிட வேண்டியதுதான் தாங்க. சாஸ் பயங்கரமாக இருக்குது. சாப்பிடுதாங்க, குடிச்சு தரவா? மீட்லாம் நிறைய ஆர்டர் பண்ணாக்கா அந்த ஒரு கோல் வச்சு கிரில் மாதிரி ஒரு செட்டப்பு டேபிள் மேலேயே வைக்கிறாங்க. அது பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து லைட்டாக வெஜ்ஜிஸ் தான் ஆர்டர் பண்ணதால் நம்மளை அப்படி மதிக்கலை. பீன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸ்ரூம்ஸ் கத்திரிக்காய் தானே இல்லை? நமக்கு வந்து இங்கே இதுக்கு சைட்ஸாக வந்து புதினா, கொத்தமல்லி, லெட்யூஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்காங்க பாருங்க, எப்படி வச்சு சாப்பிட்றா. நம்ம அங்கே பார்த்த ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க இங்கே வந்திருக்காங்க. மேபி இந்த இடத்துல ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு லேடி இருந்தாங்களே, போயிட்டாங்களே, அவங்க தான் டைரக்டர் போல். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு, ரொம்ப லைக் பண்ணுறேன் நான். அதனால் இன்னொரு மஷ்ரூம் சொல்லிடுறேன். இவங்க யார் பயங்கரமாக நடந்து போகிறாங்க? ஃப்ரண்ட்டில் ஏறுறாங்க, அந்த பக்கம் போய் பேசஞ்சர் சீட் அந்த பக்கம்ல அவங்க ஏடி போகிறாங்க பின்னாடி. எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியலையப்பா, ஆனால் ஜாலியாக எடுக்கிறாங்க. டாட்டா காமிச்சதே போகிறாங்க. சுட சுட மஷ்ரூம் வந்துருக்கு. ட்ரெடிஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இது ஒரு செம்ம ஸ்பாட்டாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஹைப்பில் இருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த நாள் இனிய நாள் என அப்படியே இந்த இடத்துல முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.